வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா டிஎன்பிஎஸ்சியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க போறோம். பார்ட் 18th வீடியோ இது. இதுக்கு முன்னாடி பார்ட் 7 வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோலையும் 25 கேள்விகள் இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோவோட பிளேலிஸ்ட் இருக்கு, நம்ம சேனலை செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆண்டும் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஓல்டு கொஸ்டின்லேருந்து 15 அல்லது 20 கேள்விகள் கேட்குறாங்க. அதனால டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுக்கு டைம் ஒதுக்கி நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. மொத்தம் இதில் 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இப்போ நான் புதுசாக தான் பார்க்குறேன் அப்படின்றவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ முதல் கேள்வியை பார்த்துடலாம். திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது. ஆப்ஷன் ஏ அறிவினா, ஆப்ஷன் பி அறியாவினா, ஆப்ஷன் சி ஐயவினா, ஆப்ஷன் டி கொள்ளல்வினா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ அறிவினா. அப்போ திருக்குறளை இயற்றியவர் யார் என ஆசிரியர் மாணவரிடம் கேட்பது அறிவினா. அப்ப அறிவினானா என்ன அப்படின்னா, தனக்கு தெரிஞ்சது பிறருக்கு தெரியுமா அப்படின்றத அறிஞ்சுக்கிறதுக்காக கேட்கறது தான் அறிவினா. எடுத்துக்காட்டா ஆசிரியர் மாணவரிடம் கேட்கிறது அறிவினா. அதே அறியாவினானா அப்படின்னா, தனக்கு தெரியாததை பிறரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கிறோம்ல, அதுதான் அறியாத வினா. எடுத்துக்காட்டி இப்போ ஒரு மாணவனுக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னா அதை ஆசிரியர்கிட்ட கேட்கறான்ல, அதுதான் அறியாவினா. ஸோ அறிவினாக்கும் அறியாவினாக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. அடுத்து இரண்டாவது கேள்வி, பிரித்தெழுதுக வெற்றிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வெற்றி கூட்டல் இலை, வெறு கூட்டல் இலை, வெறுமை கூட்டல் இலை, வெற்று கூட்டல் இலை அப்படின்னு வந்திருக்கு. வெற்றிலையை எப்படிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி வெறுமை கூட்டல் இலை. இதற்கு சரியான விடை வெறுமை கூட்டல் இலை. அடுத்து மூன்றாவது கேள்வி, இன்ப மிகுதி உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுங்க. இந்த இன்ப மிகுதிக்கு எது பொருத்தமா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாலோடு சர்க்கரை கலந்தது, பாலோடு பழம் கலந்தது போல, பால் நழுவி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, ஆப்ஷன் டி பாலோடு தேன் கலந்தது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றதான் சரியான விடை. இன்ப மிகுதிக்கு சந்தோஷம் அதிகமா இருக்குதுன்னா பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்றது சரியான விடை. அடுத்து நான்காவது கேள்வி, கான்ஸ்டான் என்னும் இத்தால மொழி சொல்லின் பொருள் யாது? ஆப்ஷன் ஏ அஞ்சுபவன், ஆப்ஷன் பி அடக்கமுடையவன், ஆப்ஷன் சி அஞ்சாதவன், ஆப்ஷன் டி அறியாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி அஞ்சாதவன். அப்போ இத்தாலிய மொழி சொல்லலாம் கேட்குறாங்க. இது பிற மொழி சொற்கள்ல வரும். இந்த கேள்வியை பார்த்து வச்சுக்கோங்க. பிற மொழி சொற்கள், ஆங்கிலத்துக்கு இணையான பிற மொழி சொற்கள் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட் போட்டு. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ஜி.யு. போப் பாய்மர கப்பலில் சென்னை 8 திங்களும் டேஷ் டேஷ் மொழியில் நூல்களை படித்தார். இங்க திங்கள் அப்படின்றது மாதம். அப்போ ஜி.யு. போப் 8 மாசங்கள் இது பாய்மர கப்பல்ல வரும்போது என்ன மொழியை படிச்சாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ தமிழ் ஆங்கிலம், ஆப்ஷன் பி வடமொழி கன்னடம், ஆப்ஷன் சி தெலுங்கு தமிழ், ஆப்ஷன் டி வடமொழி தமிழ். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வடமொழி தமிழ். ஜி.யு. போப் பாய்மர கப்பல்ல சென்னை 8 மாசம் என்னதான் படிச்சிருக்காரு? 8 திங்கள்னா 8 மாதம்னு அர்த்தம். 8 மாதம் என்ன படிச்சிருக்காரு? வடமொழியையும் தமிழையும் படிச்சுட்டு வந்திருக்காரு. அடுத்து ஆறாவது கேள்வி, ஒப்புரவு என்பதன் பொருள். ஆப்ஷன் ஏ அடக்கமுடையது, ஆப்ஷன் பி பண்பு உடையது, ஆப்ஷன் பி ஊருக்கு உதவாதது, ஆப்ஷன் டி செல்வம் உடையது. ஒப்புரவு அப்படின்றது என்னதுன்னா ஊருக்கு உதவாததுன்னு சொல்லியிருக்காங்க. ஒப்புரவு அப்படின்றது ஊருக்கு உதவாததுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஏழாவது கேள்வி, வல்லை என்னும் இசை பாடல் யாரால் பாடப்படும்? ஆப்ஷன் ஏ பாணர்கள், ஆப்ஷன் டி பெண்கள், ஆப்ஷன் சி ஆடவர்கள், ஆப்ஷன் டி குழந்தைகள். இந்த கேள்வியை ஒரு 4 விதமா நம்ம வீடியோலயே பார்த்துருக்கோம். 4 விதமா கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நெல்லு குத்தும் போது பெண்கள் பாடும் பாடல். அப்போ வல்லை அப்படின்ற இசைப்பாடல் யாரால பாடப்படுது? பெண்களால. எப்போ அப்படின்னா நெல்லு குத்தும் போது பாடப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ நம்ம எடுத்ததுல இருந்தே ஒரு 17 பார்ட்லயே 4 தடவை இந்த கொஸ்டினை ரிப்பீட்டடா பார்த்துருக்கோம். அடுத்து எட்டாவது கேள்வி, பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுரத் தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஆப்ஷன் ஏ வில்லியம் ஜோன்ஸ், ஆப்ஷன் பி பேராசிரியர் ராஸ்க், ஆப்ஷன் சி கால்டுவெல், ஆப்ஷன் டி ஜி.யு. போப். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஜி.யு. போப். ஜி.யு. போப் நம்ம டாபிக்ல இருக்கிறதுனால தான் அவரோட கொஸ்டின்ஸ் ஃபுல்லா பார்க்குறோம்.
அப்ப பரிதிமாற் கலைஞரின் தனி பாசுர தொகை என்னும் நூலினை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். அடுத்து 8வது கேள்வி. 9வது கேள்வி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யார்? ஆப்ஷன் ஏ பரிதிமாற் கலைஞர், ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை, ஆப்ஷன் சி நாமு வெங்கடசாமி, ஆப்ஷன் டி வையாபுரி. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களில் ஒருவராக விளங்குகின்றார் என புகழ்ந்தவர் யாரு? ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. யார் சொல்லியிருக்கா? ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை. பார்த்து வச்சுக்கோங்க. வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு சொன்னவர் யாரு? ராபி சேதுப்பிள்ளை. அடுத்து 10வது கேள்வி. நாடக சாலையொத்த நற்கள சாலை என்று நீடுலகில் வேண்டாமா நிகழ்த்து என்று கூறியவர்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி சங்கரதாஸ் சுவாமிகள், ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகனார். இது வித்தியாசமா இருக்கு. ஸ்கூல் புக்ல இந்த லைன்கள் இல்லை, அதனால பார்த்து வச்சுக்கோங்க. இது யார் அப்படின்னா ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகனார் அப்படின்றவர். அடுத்து 11வது கேள்வி. பாரதிதாசன் எழுதிய பிசிராந்தையார் என்னும் நூல் ஆப்ஷன் ஏ கவிதை, ஆப்ஷன் பி உரைநடை, ஆப்ஷன் சி சிறுகதை, ஆப்ஷன் டி நாடக நூல் அப்படின்னு சொல்லி. இப்போ பாரதிதாசன் எழுதுனா பிசிராந்தையார் அப்படின்ற நூல் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி நாடக நூல். பாரதிதாசன் எழுதுனா பிசிராந்தையார் அப்படின்ற நூல் என்ன? நாடக நூல். அடுத்து 12வது கேள்வி. உத்தரகாண்டம் என்னும் பகுதியை இயற்றியவர்? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர், ஆப்ஷன் பி வால்மீகி, ஆப்ஷன் சி புகழேந்தி புலவர், ஆப்ஷன் டி கம்பர். உத்தரகாண்டம் அப்படின்ற நூலை பகுதியை எழுதியவர் யாரு? ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். அடுத்து 13வது கேள்வி. உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி சூரதா, ஆப்ஷன் டி கவிமணி. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். இப்போ உடல் மண்ணுக்கு இந்த லைனை பார்த்து வச்சுக்கோங்க. உயிர் தமிழுக்கு அப்படின்னு கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யாரு? பாரதிதாசன். அடுத்து 14வது கேள்வி. அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? ஆப்ஷன் ஏ நாலடியார், ஆப்ஷன் பி சீவக சிந்தாமணி, ஆப்ஷன் சி திருக்குறள், ஆப்ஷன் டி சிறுபஞ்சமூலம். அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி திருக்குறள். அடையெடுத்த ஆகுபெயர்னா என்ன? திருக்குறள். அடுத்து 15வது கேள்வி. பாசிலை பிரித்தெழுதுக. பாசு கூட்டல் இலை, பைசு கூட்டல் இலை, பசுமை கூட்டல் இலை, பாசி கூட்டல் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி பசுமை கூட்டல் இலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 16வது கேள்வி. பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக. செல்வி பாடினாள் அப்படின்றது திணை வலுன்னு சொல்லியிருக்காங்க. என் மாமா வந்தது அப்படின்றது திணை வளாநிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்தேன் இடவலு, நாய் கத்தும் மரபு வலு. பொருத்தமானது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி நாய் கத்தும் அப்படின்றது மரபு வலுவை வந்து பொருத்தமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மித்ததெல்லாம் பொருத்தம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 17வது கேள்வி. பொறுத்துக்க. இந்த பக்கம் ஃபுல்லதெல்லாம் ஆங்கிலம், இந்த பக்கம் உள்ளதெல்லாம் தமிழ். ஸோ ஆங்கிலம் என்ன கொடுத்துருக்காங்க? செக், பைல், விசா, பாஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்குக்கு என்ன வரும்? இதற்கு ஃபர்ஸ்ட் சரியான விடை என்னன்னு பார்த்தாலும் ஆப்ஷன் ஏ 4321 அப்படின்றதா சரியான விடை. அப்போ செக்குக்கு என்ன? காசோலை. செக்குனா என்ன? காசோலை. பைல்னா என்ன? கோப்பு. பைல்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்னா கடவுச்சீட்டு. அப்ப செக் அப்படின்னா காசோலை. செக் அப்படின்னா காசோலை. பைல் அப்படின்னா கோப்பு. விசா அப்படின்னா நுழைவு இசைவு. விசாவை கொடுத்தாதானே உள்ள நுழைய முடியும்னு வச்சுக்கோங்க. நுழைவு இசைவு. பாஸ்போர்ட் அப்படின்றது கடவுச்சீட்டு. அப்போ ஆங்கிலத்திற்கு தமிழ் சொல் ரொம்ப முக்கியம், பார்த்து வச்சுக்கோங்க. பார்க்காத நம்ம சேனல் வீடியோ இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அடுத்து 18வது கேள்வி. அவன் பொன்னனன் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. பொருள் பெயர், இடப்பெயர், காலப்பெயர், தொழில் பெயர்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பொருள் பெயர். அவன் பொன்னனன் அப்படின்றது எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பொருள் பெயர். அடுத்து 19வது கேள்வி. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படுள்ள பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்துவது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பெயர் சொல்ல செய்யப்படும் பொருளா மாத்துறது என்னது? ஆப்ஷன் ஏ இரண்டாம் வேற்றுமைன்றதான் கரெக்ட். ஒரு பெயர் சொல்லின் பொருளை செய்யப்படும் பொருளாக வேறுபடுத்துவது என்ன?
இரண்டாம் வேற்றுமை. அடுத்து 20வது கேள்வி, கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. என்ன பெயரச்சம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வந்து தந்தால், ஆப்ஷன் பி தைத்த சட்டை, ஆப்ஷன் சி தங்கை கேட்டால், ஆப்ஷன் டி சென்று பார்த்தான் அப்படின்றது. அப்போ வந்து வந்தால அது வினையச்சம், தைத்த வந்திருக்கு, அப்ப இது பெயரச்ச தொடர். இப்ப தைத்த சட்டை அப்படின்றதான் கரெக்ட். வந்து வந்தாலே பெயரச்ச தொடர், அப்ப தைத்த சட்டை அப்படின்றது பெயரச்ச தொடர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 21வது கேள்வி, தீரா இடும்பை தருவது எது? ஆப்ஷன் ஏ ஆறாமை ஐயப்படுதல், ஆப்ஷன் பி குணம் குற்றம், ஆப்ஷன் சி பெருமை சிறுமை, ஆப்ஷன் டி நாடாமை பேணாமை. அப்போ தீரா இடும்பை தருவது எது? ஆப்ஷன் ஏ ஆராயாமை ஐயப்படுதல். தீரா இடும்பை தருவது எது? ஆராயாமை ஐயப்படுதல். அடுத்து 22வது கேள்வி, 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று எது? ஆப்ஷன் ஏ புறநானூறு, ஆப்ஷன் பி நற்றிணை, ஆப்ஷன் சி நாலடியார், ஆப்ஷன் டி பரிபாடல். இதுல 11 கீழ்கணக்கு நூல்கள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நாலடியார். 11 கீழ்கணக்கு நூல்கள் எது? நாலடியார். அடுத்து 23வது கேள்வி, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைதல் என்று முழக்கமிட்டவர். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் அப்படின்ற முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார், ஆப்ஷன் பி பாரதிதாசன், ஆப்ஷன் சி உவேஷா, ஆப்ஷன் டி கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளையம். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யான்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ஆப்ஷன் சி சுப்பிரமணிய பாரதியார் தான் சொல்லியிருப்பார். ஸோ இந்த பாரதியார் பத்தி இதெல்லாம் புக்ஸ்ல இல்லை, எக்ஸ்ட்ரா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் யார்? சி சுப்பிரமணிய பாரதியார். அடுத்து பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ ஈவேரா, ஆப்ஷன் பி உவேசா, ஆப்ஷன் சி மூவா, ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவி. பகுத்தறிவு கவிராயர் என்று மக்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் டி உடுமலை நாராயண கவிதான் பகுத்தறிவு கவிராயர். அடுத்து 25வது கேள்வி, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், ஆப்ஷன் பி அளவள்ளியப்பா, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி பாரதியார். மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதற்கு சரியான விடை மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதே பகுத்தறிவு கவிராயர் யாரு? உடுமலை நாராயண கவி. நம்ம பகுத்தறிவும் பார்த்தாலும் ஈவேராவுக்கு தான் ஃபர்ஸ்ட் போவோம், அதனாலதான் அவங்க ஆப்ஷனே ஈவேராவை ஃபர்ஸ்டா வச்சிருக்காங்க. இப்போ பகுத்தறிவு கவிராயர், உடுமலை நாராயண கவி. 25 மக்கள் கவிஞர், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். 26வது கேள்வி பார்க்கிறோம். யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? யார் காப்பார் என்று தமிழன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? ஆப்ஷன் ஏ உவேசா சாமிநாதன், ஆப்ஷன் பி மீனாட்சி சுந்தரனா, ஆப்ஷன் டி கல்யாண சுந்தரனா, ஆப்ஷன் டி சுந்தரம் பிள்ளைன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, ஆப்ஷன் ஏ உவே சாமிநாதன். யாருக்கு அப்ப சாமிநாதனோட ஆசிரியர் பேர் உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யார் காப்பார் என்று தமிழ் அன்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர், அவர் யார்? அவர் தான் உவே சுவாமிநாதன். உவே சுவாமிநாதனோட ஆசிரியர் பெயர் என்னன்னு தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து 27வது கேள்வி, ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர், ஆப்ஷன் பி கால்டுவெல், ஆப்ஷன் சி போப், ஆப்ஷன் டி வேதநாயகம் பிள்ளை. ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர். ஞான கண்ணாடி அப்படின்ற சமய நூலை எழுதியவர் யாரு? இதற்கு சரியான விடை வீரமாமுனிவர். அடுத்து 28வது கேள்வி, தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில், ஆப்ஷன் பி காஞ்சி கைலாசநாதர் கோயில், ஆப்ஷன் சி மகாபலிபுரம் கடற்கரை கோயில், ஆப்ஷன் டி பனைமலை கோயில். தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோயில் எது? ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோவில். ஆப்ஷன் ஏ தஞ்சை பெரிய கோயில். அடுத்து 29வது கேள்வி, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடு. ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, ஆப்ஷன் பி தென் அமெரிக்கா, கனடா, பிரிட்டன், ஆப்ஷன் சி பினாங்கு, பிஜி தீவுகள், பிரிட்டன், ஆப்ஷன் டி மலேசியா, கனடா, பிரிட்டன். இதற்கு சரியான ஆப்ஷன் ஏ இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. இங்கதான் நம்ம தமிழ் பீப்புள் அதிகமா இருக்காங்க. இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா தான் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடு. அப்ப தமிழ் ஆட்சி மொழி எங்கெல்லாம் இருக்கு? இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்து 30வது கேள்வி,
வேறில்லை என்பதோட பிரிச்சு எழுத சொல்லியிருக்காங்க. வே கூட்டல் இல்லை, வேற்று கூட்டல் இல்லை, வேறு கூட்டல் இல்லை, வேற்றி கூட்டல் இல்லைன்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி வேறு கூட்டல் இல்லை அப்படின்றதுதான் சரியான விடை. இது மொத்தம் இதுல 30 கேள்வி இருக்கு. 30 கேள்விக்கு நீங்க இவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு வேற என்ன டாபிக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணும் இல்ல ஹிஸ்டரியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்பதான் புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.